to Abhi's Cookery. இன்னைக்கு நம்ம Abhi's Cookeryல ஒரு பத்திய குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாரும் இந்த குழம்பை சாப்பிடலாம். அதுலயும் குறிப்பா டெலிவரி ஆனவங்க ஏஜ் அட்டன் பண்ண பொன் குழந்தைங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த குழம்பு பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு வறுத்தெடுத்துடலாம். ரொம்பவும் வறுக்க தேவையில்லை. 2 நிமிஷம் போல் லைட்டாக வறுத்தா போதும். அவ்வளோதான். வெளியே எடுத்து ஆற விட்டுடலாம். அடுத்து அரை மூடி தேங்காய் துருவல். சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு மூடி ஃபுல்லாகவே துருவி எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்துடலாம். ஜஸ்ட்டு தேங்காயில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆனால் போதும். அவ்வளோதான். இதையும் வெளியே எடுத்து ஆற விட்டுடலாம். அடுத்து 2 முருங்கைக்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காயிலையும் நீள வாக்கில் லைட்டாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதை கடாயில் சேர்த்துடலாம். 10 போல் சின்ன வெங்காயம், 15லேருந்து 20 போல் நாட்டு பூண்டு. இது பத்தியோங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நாட்டு பூண்டாவே சேர்த்துக்கோங்க. எல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இந்த கேப்ல ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்த தனியா, மிளகு, சீரகத்தை சேர்த்துடலாம். கூடவே வறுத்த தேங்காய் துருவல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி இல்லைன்னா சுக்கு கூட சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பல் நாட்டு பூண்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்தாச்சு. முதல்ல தண்ணி சேர்க்காம 2 சுற்று சுற்றிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை மிக்சியில் தான் அரைக்கணும்னு இல்லை, அம்மியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்சியை விட அம்மியில் அரைக்கும் போது குழம்போட டேஸ்ட் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாமே நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். ஆஹா, குழம்பு நல்ல வாசனையாக இருக்குது. குழம்பு ரொம்ப நீர்க்க இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாரத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பத்திய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப சுடு சாரத்தில் சேர்த்து நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 1 மாதம் வரைக்கும் தினமும் மதிய சாப்பாட்டுக்கு இந்த பத்திய குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3 மாதம் முடிகிற வரைக்கும் 2 அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். டெலிவரி ஆனவங்க இந்த குழம்பை சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். தாய்ப்பால் நல்லா சுரக்கும். சளி காய்ச்சல் வராமல் தடுக்கும். உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். ஏஜ் அட்டன் பண்ண பொன் குழந்தைங்க அன்னையிலேருந்து மினிமம் 15 டேஸ் வரைக்குமாவது இந்த குழம்ப மதிய சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் டைமில் 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் மட்டுமாவது இந்த குழம்ப மதிய உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக வயிற்று வலி தொந்தரவெல்லாம் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த குழம்ப தொடர்ந்து 3 நாள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சளி காய்ச்சல் உடம்பு வலியாக இருந்தாலும் சரியாக போயிடும். அப்புறம் இந்த குழம்புல சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த குழம்பை சாப்பிட்ற அன்றைக்கி மட்டுமாவது நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயம் 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்குறது நல்லது.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.